अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार। அன்பிற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய அளப்பரிய கிருபையினால் அவனுடைய தூய இஸ்லாத்தை தூய முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சமகால நிகழ்வுகள் குறித்த நிகழ்ச்சியில நம் அனைவரையும் பங்கு கொள்ள வைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்கள் வந்து அந்த காலியான அந்த இடங்களை வந்து ஃபுல் பண்ணிருங்க. அந்த முன்னாடி வந்துருங்க, காலி இடங்களை ஃபுல் பண்ணி பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் ENTJவின் ஃபித்னாக்களும் மார்க்க ஃபத்வாக்களும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஃபித்னா என்று சொன்னால் அரபி அந்த சொல்லிற்கு குழப்பம், சோதனை என்று பல பொருட்கள் நபி மொழியிலே திருமறை குர்ஆனிலேயும் காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் நாம் ஃபித்னா என்று பயன்படுத்துவதற்குண்டான மிக முக்கியமான தேவை, அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பல்வேறு விதமான குழப்பங்களை மார்க்கத்தின் பெயரால், ஏகத்துவத்தின் பெயரால், தௌஹீதின் பெயரால் இன்றைக்கு மக்களிடத்தில் பரவலாக இந்த ஃபித்னாக்களை, குழப்பங்களை நிலவி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த குழப்பத்திற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஃபத்வாக்கள் என்ன, இது குறித்து மார்க்கம் என்ன சட்டதிட்டங்களை சொல்லுகிறது, என்ன தீர்வுகளை நமக்கு சொல்லுகிறது என்பதை விளக்குவதற்காக நாம் ஏன் NTF என்கிற ஒரு அமைப்பை, ஒரு கட்டமைப்பை, கூட்டமைப்பை ஏன் உருவாக்க வேண்டும், அதற்கு என்ன காரணம், அவசியம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் இந்த விஷயங்களை நாம் விளக்கிவிட்டாலே மிக தெளிவாக நமக்கு புரிந்துவிடும். முதலாவதாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னால் அடிப்படையாக நாம் சொல்லுகிறோம். அதாவது இதுல பேசக்கூடியவர் வந்து மாநில செயலாளர், தற்போதைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் பேசுகிறார்கள். அதை முதலாவதாக உங்களுக்கு நாம் எடுத்து காட்டுகிறோம். அதுக்காக
அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு பிறை நிலைப்பாடு குறித்த ஒரு விஷயத்தில் எடுத்திருக்கிறோம். இது நம்ம பரவல ஆய்வு செஞ்சிருக்கிறோம். இந்த ஆய்வை முறை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தோடு சொல்லவில்லை, தக்க சான்றுகளோடு சொல்லவில்லை, நிரூபிக்க இயலாத வாதங்களை வைக்கிறார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் ஓய்வதில்லை, ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சொல்லக்கூடிய உண்மைதான். ஆய்வு பாருங்க, இன்னைக்கு பெருநாள் முடிஞ்சு 6 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பெருநாள் சம்பந்தமாக முடிவெடுத்து சொல்வாங்கன்னு பார்த்தா அப்துல் கரீம் அவர்கள் சொல்வதை போல ஆய்வுகள் ஓய்வதே இல்லை, அது அப்படியே ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. பெருநாள் முடிஞ்சு எவ்வளவு சித்தனாக்களை கடந்து வந்திருக்கிறோம், ஆய்வுகள் இன்றைக்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இதை எதற்கு நாம் உங்களுக்கு போட்டு காட்டுகிறோம் என்று சொன்னால், தக்க சான்றுகளோடு வைக்கவில்லையா, தக்க ஆதாரங்களை, அதாவது டிஎன்டிஜே வழிகட்டு விட்டது, தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் தக்க சான்றுகளோடு ஆதாரத்தோடு முன்வைக்கவில்லை. நாங்கள் சரியான பாதையில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் பேசுகிறார்கள். இதுதான் அடிப்படை. நம்ம இந்த நிகழ்ச்சியில டிஎன்டிஜே என்கிற அமைப்பு வழிகேட்டை நோக்கி சென்று விட்டதா இல்லையா? அப்துல் கரீம் அவர்கள் சொல்லுகிற அந்த வாதத்தின் அடிப்படையில் நாம் சான்றுகள் இல்லாத வாதங்களை வைக்கிறோமா, அல்லது உரிய முறையில் சம்மட்டி அணிக்கு கொடுக்கிற சான்றுகளை ஆதாரங்களை எடுத்து வைக்கிறோமா என்பதை தெளிவுபட விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதை அடிப்படையாக நமக்கு சொல்லிக்கிறோம். இப்ப சமூகத்துல எந்த அளவிற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தாத பயங்கரமான ஒரு அதிர்வை தமிழகத்திலே, தமிழக முஸ்லிம்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பிறை விஷயம்தான். பல நேரத்தில் பல இடங்களில் பல விஷயங்களை இந்த பிறை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எங்கு பார்த்தாலும், இப்ப வாட்ஸ்அப் திறந்து பாருங்க, பேஸ்புக் திறந்து பாருங்க, வலைதளங்களுக்கு சென்றாலே போதும் பிறை, எரும மாடு, சஹாபாக்கள் விஷயம், இப்படி எல்லா விதமான சித்தனாக்களும் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், பல விஷயங்களுக்கு மார்க்கத்தை பற்றி இவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை பட்டியல் போட்டோம் என்றால் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த டயத்தில் முடிய முடியாது, போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சூமூலி ருபியத்திஹி வஅப்திரூலி ருபியத்திஹி, பிறை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். இதை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பெருநாளை பற்றி நபிகள் நாயகம் இன்னொரு ரிவாயத்தில், இன்னொரு நபிமொழி தொகுப்பிலே சொல்லுகிறார்கள், தாலிக்க பரக்கத்தல் யௌம், இந்த பெருநாள் என்பது அந்த நாளில் மிக பிரம்மாண்டமான பரக்கத்து இருக்கிறது, கருணை நிறைந்திருக்கிறது, இறைவனின் அபிவிருத்தி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள், நோன்பு பெருநாளை தீர்மானிப்பது நீங்கள் தான், ஹஜ் பெருநாளை தீர்மானிப்பதும் நீங்கள் தான். நோன்பு முடிவெடுக்கிறத பார்த்து பெருநாள் கொண்டாடுறத நபிகள் நாயகம் ஒவ்வொருத்தவருடைய பொறுப்பிலே சாட்டி விடுகிறார்கள். இது அடிப்படை விஷயம். இந்த பெருநாள் விஷயமாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவங்க ஆரம்பத்தில் இருந்து எப்படி எல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க, பிறையை பார்க்கிறதுல, பார்த்து அறிவிக்கிறதுல எந்த அளவிற்கு அசட்டைத்தனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே நாம் தற்போது தெளிவுபட சொல்லவிருக்கிறோம். இப்ப பிறையை பார்க்கிற முதல் கட்டம், அந்த பெருநாள் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பிறையை பார்க்கிற முதல் கட்டம். இப்ப என்ன சொல்றாங்க அடிப்படையா, நாங்கள் ஆய்வு செய்தோம், ஆய்வு செய்து மக்களிடத்தில் அறிவித்தோம், எல்லா அறிஞர்களும் ஆய்வு செய்து பிறையை பார்த்து அதை ஆய்வு செய்து உரிய முறையிலே அறிவித்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய வாதம் அடிபட்டு சுக்குநூறாகி போய்விடுகிறது. ஏன்? பிறையை பார்க்கிற அந்த தகவலை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பயான்களிலே, ஒவ்வொரு மேடைகளிலே பேசுகிற பொழுது அப்துல் கரீம் அவர்கள்
அப்துல் நாசர் அவர்கள் இவங்க 2 பேரும் சொல்றாங்க, பிறை தகவல் வரல, ஃபர்ஸ்ட் பிறைய பார்க்கல, பிறை தென்படல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலை 7 மணி அளவில் பெருநாள் தகவல் வந்து விடுகிறது என்று சொல்லி அப்துல் நாசர் அவர்களும் அப்துல் சரீம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக கோவை ரஹ்மத்துல்லா அவர்கள் 10 மணிக்கு தான் பிறை தகவல் எட்டியது, எங்களை எட்டியது, 10 மணிக்கு தான் எங்களுக்கு வந்தது என்று அவர் சொல்கிறார். 8:45 தான் எங்களுக்கு பிறை தகவல் வந்தது என்று சொல்லுகிறார். அப்ப பிறை பார்த்த தகவலை அறிவிக்கிற விஷயத்தில், அதை மக்களிடத்தில் சொல்லுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மேடைகளிலேயும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். 2 பேர் 7 மணிக்குங்கிறாங்க, ஒருத்தர் 10 மணிக்குங்கிறாரு, இன்னொருத்தர் 8:45. அப்ப இந்த பிறை பார்த்த விஷயத்தை அறிவிக்கிற இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் என்ன மனநிலை இருந்திருக்காங்கிறத நீங்க பாருங்க. அடுத்து சொல்வதாக இருந்தால், பிறையை பார்த்தாச்சுல்ல, இந்த பிறை வந்து தென்பட்டுருச்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல. இப்படி தென்பட்டதற்கு பின்னால் பல்வேறு விதமான குழப்ப சூழ்நிலைகள் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? சௌரி ஃபாரூக் அவர்கள் இது குறித்து விளக்கம் அளிக்கிறார்கள். அதாவது 8:45 வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பிறை வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 8:45க்கு பிறை வரவில்லை என்று அறிவிப்பதற்காக வேண்டி அந்த ஒரு கட்டுரையை ரெடி பண்ணுகிறார்கள். பிறை வரல, தென்படல, அதனால அதுக்கு என்ன சட்டமோ அதை செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி அறிவிப்பை வெளியிடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் இருந்து பிறை பார்த்த தகவல் வருகிறது. 8:45 வந்தால் என்ன செய்யணும்? பிறை தகவல் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம், பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தெரியவில்லை. இப்பொழுது தெரிந்ததாக வருகிறது. அதை எப்படி அணுகி இருக்கிறார்கள், அதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஃபாரூக் அவருடைய வாக்குமூலத்திலேயே பல விஷயங்களை உளறி கூட்டுகிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். குளச்சல்ல ஒரு 2 வாலிபர்கள் பிறை பார்த்த தகவலை தெரிவிக்கிறார்கள். பெருநாள் பிறை பார்த்த தகவல் மாநிலத்துக்கு வருது. மாநிலத்துக்கு போயாச்சு. மாநிலத்தில் இந்த பிறை பார்த்து ஆய்வு குழுவினுடைய தலைவர் எம்.எஸ். சுலைமான் அவர்கள், அவர் என்ன பண்றாரு? டைரக்டா இந்த 2 பேர் பார்த்ததா சொல்றாங்கல்ல, பார்த்ததாக சொல்லப்படுகிற இந்த 2 பேர்ல ஒரு பையனுக்கு போன் அடிச்சு, இந்த மாதிரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, பிறை பார்த்ததா சொல்லி இருக்கிறீங்க, எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, எந்த நேரத்துல பாத்தீங்க, பல விஷயங்களை கேட்கிறார். கேட்டுட்டு அந்த பையனை சொல்றாங்க, நான் பார்த்தேன், பிறைய பார்த்ததா செஞ்சேன், இந்த டயத்துல பார்த்ததா செஞ்சேன், இவ்வளவு நேரம் இருந்துச்சு எல்லாம் சொல்றான். சொன்னதுக்கு பின்னாலே இவங்களுக்கு திருப்தி வரல. என்ன பண்றாங்க? இவன் ஒரு கடையில வேலை பார்க்கறான். பக்கத்துல ஓனர் இருக்கிறாரு. பக்கத்துல யார் இருக்கிறா கேட்கிறாரு. ஓனர் இருக்கிறாரு. ஓனர் டெலிபோனை கொடுன்னு சொல்லி ஆய்வு குழுவினுடைய தலைவர் எம்.எஸ். சுலைமான் அவர்கள் ஓனர் டெலிபோனை சொல்றாங்க. நீங்க சிந்தித்து பாருங்கள். நிறைய ஓனர் பார்த்தாலும் இந்த பையன் பார்த்தானா? நிறைய பார்த்தது யாரு? ஓனர் பார்த்தானா இந்த பையன் பார்த்தானா? இந்த பையன் தானே பார்த்தா. சம்பந்தப்பட்டவரிடத்திலே கேட்க வேண்டிய கேள்விகளை, அது குறித்த விஷயங்களை ஓனர்கிட்ட கேட்கிறாங்க. ஓனர் கிட்ட அவர் என்ன சொல்லுவாரு? ஆமாங்க, உண்மைதான், பிறைய பார்த்ததெல்லாம் சொல்லலாம், உண்மையதான் பையன் சொல்றான். ஆனால் கலியகாவிலை போன்ற அந்த மாநில அளவில் பிறை தென்பட்டு விட்டத, சவுதியில தெரிஞ்சிருச்சு, நீங்க அதை வச்சு கொண்டாடிடலாம்ல என்று அவர் சொல்கிறார். ஜாக்கின் அடிப்படையில் அவர் அந்த மென்டாலிட்டியில் உள்ளவர், ஜாக்கு கொள்கையிலே உள்ளவர். அவர் சொல்றாரு, அந்த அடிப்படையில் நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது? இதை சொல்லி அந்த ஓனர்லாம் சொன்ன உடனே பிறை தகவல் சரியில்லைன்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். இப்ப 2 பேர் பார்த்தாங்கல்ல, ஒருத்தர் விசாரிச்சாச்சு, இன்னொருத்தவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
கேட்டா என்ன பதில் வருது? இன்னொருத்தன் ஓடிட்டான், எங்கேயோ போயிட்டான், இன்னொருத்தர் எங்கேயோ போயிட்டான்னா இப்படி பதில் வருகிறதா? பதில் வந்த உடனே ஆய்வு குழுவினுடைய தலைவர் அப்படியே ஓடிட்டானா சரி, அப்ப பிறை தகவல் சரியில்லை, விட்டுருவோம் என்று சொல்லி விட்டு விட்டார்கள். நாங்கள் விட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி பாரத் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில என்டிஎஃப்ஐ போன்ற ஒரு இயக்கம் கிடையாது. என்டிஎஃப்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். ஆனால் தௌஹீத் ஜமாத்து தன்னை தானே மாரடித்துக் கொண்டு 7 லட்சம் நாங்கள் இருக்கிறோம், பல லட்சங்கள் இருக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்திலே இத்தனை கிளைகள் இருக்கிறது என்று மாரடிக்கக்கூடிய ஜமாத் என்ன செய்யணுமோ, எந்த இடத்தில் குளச்சல் இருந்து பிறந்தவர்கள் வந்துச்சுல்ல, உண்மையிலேயே மக்களுடைய மனநிலையை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், பெருநாளுடைய பரக்கத்தை மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அக்கறை கொண்டிருந்தால், ஆர்வம் கொண்டிருந்தால், எந்த இடத்திலிருந்து பிறந்தவர்கள் வந்ததோ அந்த குளச்சல் கிளையில் டிஎன்டிஜேவுடைய கிளைகள் இருக்கிறது. குளச்சல் இருக்கு டிஎன்டிஜே கிளை, சுத்து வட்டார பகுதிகளில் இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு போன் அடிச்சு, ஒரு பையன் ஓடிட்டானே, எங்க போயிட்டான், வெளிநாட்டு போயிட்டானா, ஒரு நாள்ல ஆகாயத்துல போய் உட்கார்ந்துட்டானா, எங்க போனா, குளச்சல் தானே இருந்தா, இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிட்டான் எங்கேயோ. உடனே குளச்சல் கிளையில போன போட்டு, நிர்வாகிகளுக்கு போன போட்டு, இந்த மாதிரி வந்திருக்குதான், ஒரு பேர் மிஸ் ஆகிட்டான், எங்கன்னு தெரியல, இந்த பையன் நம்பர் இருக்குது, ஒரு சம்பந்தப்பட்டவனுடைய நம்பர் இருக்கு, அவன்கிட்ட பேசியாச்சு, டீடைல்ஸ் வாங்கியாச்சு. அதே நம்பரை இந்த நிர்வாகிகளுக்கு எடுத்து கொடுத்து, உள்ளூர் மக்கள் தானே, அந்த பையனை பிடிச்சு கூட்டுவாங்க, என்னென்ன விசாரிங்க என்று கேட்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள், தகுதிகள் இருக்கிறதா இல்லையா? இருந்ததா இல்லையா? எல்லாவற்றும் இருந்தும், எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை ஓரம் கட்டி இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய பிறை பார்த்த லட்சணத்தை பாருங்கள், இவர்கள் பிறை கையாண்ட விதத்தை பாருங்கள். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? அப்துல் கரீம் சொல்றாருல, ஆக்கப்பூர்வமான வாதங்களை வைக்கவில்லை, சான்றுகளோடு வைக்கவில்லை, பிறை பார்த்த லட்சணம் என்ற போலதான் இருக்குது. அவங்க வந்த தகவலை மிஸ் பண்ணி இருக்கிறீங்களே, அவன் கேட்காம ஓடத்தை கேட்டிருக்கிறீங்களே, ஒருத்தர் ஓடிட்டாங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. அப்ப ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மக்களுடைய அந்த பரக்கத்தை நீங்கள் வீணடித்திருக்கிறீர்கள், நாசமடைய செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த அடிப்படை பிறை பார்க்கிற தகவலை அதை கையாளக்கூடிய விதத்திலே அவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள், அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க இயலுகிறது. இது ஒரு விஷயம். அதே போல இதே குளச்சல், இதை யாச்சும் மிஸ் பண்ணிட்டாங்க, இதே குளச்சல்ல மற்றொரு 2 பேரிடத்திலிருந்து தகவல் வருகிறது. சுன்ன ஜமாத்திலிருந்து பார்க்கிறாங்க, இந்த 2 சிறுவருக்கு சொன்னாங்க, அதை உரிய முறையில் விசாரிக்கல, ஓடி போச்சு, நாசம் பண்ணிட்டாங்க. அதே குளச்சலிலிருந்து மற்றொரு 2 பேரிடத்திலிருந்து பிறை தகவல் வந்தது. எப்படி வந்தது? எல்லாம் அவங்க சொன்ன உடனே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல்ல பூரா, அந்த பள்ளிவாசல்ல பூரா என்ன பண்ணிட்டாங்க, அறிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு பெருநாள், நாளைக்கு பெருநாள் கொண்டாட வேண்டியதா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அறிவிப்பு போட்டாச்சு. எல்லா பள்ளியிலையும் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. இது குளச்சல் நிர்வாகிகளுக்கு, உள்ளூர் நிர்வாகிகளுக்கு தெரியாதா? டிஎன்டிஜேவுடைய குளச்சல் நிர்வாகிகள் தான் தூங்கி கொண்டிருந்தார்களா? எந்த நிலையில் இருந்தார்கள்? உள்ளூர் நிர்வாகிகளுக்கு தெரியாது. உள்ளூர் நிர்வாகிகளுக்கு தெரிந்தால் மாநிலத்திற்கு தெரியாது. எல்லாவற்றையும் தெரிந்தும் எல்லா தகவல் சென்றடைந்தும் கூட வேண்டுமென்று இவர்கள் உலக ஆகாயத்தின் காரணத்தினால் மக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது, கூட்டத்தை காண்பிக்க முடியாது என்கிற காரணத்தினால் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இது போன்ற ஆதாரங்களின் மூலமாக அவர்களை சேதாரமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இதே இந்த பிறை குறித்த இந்த விஷயங்கள்ல ஆரம்பம் இந்த கோளாறுல இந்த லட்சணத்தில் இருக்குது. முடிவை பாருங்க, கடைசியில் இந்த 3 மணிக்கு போட்டாங்க தெரியுமா அறிக்கை, எல்லாத்தையும் தூங்க விடாம கெஞ்சி கெஞ்சி ஒவ்வொரு மாநில நிர்வாகிகள்டையும் வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் பிறை தகவல் வருதா இல்லையா, சக்கராத்து ஹால்ல கிடக்கிற மாதிரி கிடந்தாங்க நம்ம மக்கள். ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் போன வந்துருச்சா
மசுரால இருக்கணும், மசுரால இருக்கணும், மசுரால இருக்கணும். மக்கள் தூங்கவே இல்லை. என்னத்தனால இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆய்வுங்கிற பேர்ல இவ்வளவு நாள் என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பித்து பிடித்ததை போன்ற மக்கள் இருந்தார்கள், அப்படி ஆக்கி வைத்திருந்தார்கள். அப்ப என்ன நடக்குது? பிறை முடிவை பற்றி சொல்லுகிற பொழுது அப்துல் கரீம் சொல்லுகிறார்கள் 2 மணிக்கு நாங்கள் முடிவு செய்தோம் அப்படிங்கிறாரு. ரஹமத்துல்லா சொல்கிறார் 1 மணிக்கு நாங்கள் முடிவு செய்து விட்டோம், சட்டத்தை எடுத்து விட்டோம், ஆய்வு செய்து முடித்து விட்டோம் என்று சொல்கிறார். ஃபாரூக் சொல்கிறார் 1:30 மணிக்கு நாங்கள் என்ன செய்தோம், பிறை முடிவை எடுத்து விட்டோம், ஆய்வு செய்து என்று சொல்கிறார். இவங்க 3 பேர் சொல்றது பொய்யாயிருச்சு. எப்படி பொய்யாது? 3 மணிக்குன்னு சொல்லிதான பிறை அறிவிப்பு போட்டாங்க. அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன விளங்கணும்? அப்ப 1:30 மணியில இருந்து 1:30 மணிக்கே முடித்தாகிவிட்டது என்று சொன்னால், பிறை முடிவை ஆய்வு செய்து நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொன்னால், 3 மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க மக்களை தூங்க விடாம நோக்கடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? மக்களை அல்ல பட வச்சீங்களா இல்லையா? ஏன் 1:30 மணிக்கே பிறை தகவலை நாங்கள் முடிவு செய்து விட்டோம், ஆய்வு செய்து முடித்து விட்டோம் என்றால், அதை அறிவிப்பதற்கு மீண்டும் 2 மணி நேரம் உங்களுக்கு தேவையா? எதற்கு? ஏன் இந்த அரசியல் பலசனான அந்த அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலை? அந்த டயத்தில் நம்ம அறிவிச்சாதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மக்கள் நினைப்பார்கள், கொண்டாட முடியாது என்று சிந்திப்பார்கள். நம்ம வழிக்கு அப்படித்தான் அவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்கிற காரணம் இல்லையா? 3 மணிக்கு அறிஞ்சா 3 மணிக்கு இதுக்கு மேல என்ன செய்யறது? இதுக்கு மேல பிறநாள் நாளை கொண்டாட முடியுமா? கரெக்டா தான் தௌஜமா அறிவிச்சிருக்கு என்ற ஒரு நிலையை உண்டாக்குவதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். பிறகு தகவல் 3 மணிக்கு போடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு 3 மணிக்கு போடுகிறார்கள். பரவாயில்ல, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுறாங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், SLTJல ஒரு குரூப் நடத்துறாங்க, தௌஹீத் உலமாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் நடத்துறார்கள். அதுல மாநில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பேச்சாளர்கள், தாய்கள், ஆய்வாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதுல இலங்கையில உள்ள ரஸ்மின் சௌர் அவர்கள், ராஜிக் அவர்கள், பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ளவர்களும், தமிழகம் தாண்டி சிங்களத்திலே உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதுல நாசர் வந்து அந்த பிறை ஆய்வை தூக்கி போடுறார். 3 மணிக்கு போட்ட அந்த ஆய்வை மறுபடியும் அதிலே தூக்கி போடுகிறார். போட்டா ஒவ்வொருத்தவங்க வந்து கேள்வி வருது. தௌஹீத் ஜமாஅத்துடைய அபிஷியல் வெப்சைட்லயும் போடுகிறார்கள். போட்டால் என்ன நடக்கிறது? மக்களிடத்திலிருந்து கொந்தளிப்பு நிகழ்கிறது. நீங்க ஆய்வு செஞ்சிருக்கிற முடிவுக்கு இந்த ஹதீஸ் மாற்றமா இருக்கிற, உங்களுக்கு உங்களுடைய வாதத்துக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கிற, நீங்கள் எடுத்திருக்கிற வாதம் தவறு என்று காட்டுகிறது என்று போட்ட கமெண்ட்ல கீழே போடுறாங்க. தௌஹீத் ஜமாஅத் அந்த பேஜ்ல போடுறாங்க, கமெண்ட்ல போடுறாங்க. இதெல்லாம் சரியில்லை, எடுத்திருக்கிற வாதம் தவறு, இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது என்று இதற்கு பதில் கேட்கக்கூடியவர்களாக மக்கள் ஆய்விடுகிறார்கள். தௌஹீத் உலமாக்கள் குரூப்லையும் போட்டு பல கேள்விகள் சரமாரியாக வெளிப்படுகிறது. அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த உலமாக்கள், தௌஹீத் உலமாக்கள் என்கிற அந்த குரூப்ல ஸ்கிரீன்ஷாட்லாம் ஆதாரத்தோட நம்ம இருக்குது. இலங்கை சகோதரர்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறோம், தேவை என்றா கேட்டு வாங்கிக்கிறேங்க இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது கேள்விகள் கேட்கிறார். இப்ப என்ன அடிப்படை? 2 ஹதீஸ் தான் பிரதானமான ஹதீஸுங்க. ஒன்று வாகன கூட்டத்தார் செய்தி, இன்னொன்று கிராமவாசிகள் செய்தி. கிராமவாசிகளை பொறுத்தவரை உள்ளூர் மக்கள், மதீனாவை சுற்றி வாழக்கூடியவர்கள், உள்ளூர் மக்கள். இந்த 2 செய்தி வருது. எப்படி வருது? கிராமவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 2 பேர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த காலை நேரத்தில், சுபுஹ் நேரத்தில் வருகிறார்கள். அஸ்பஹ் நாசு சியாம், மக்கள் நோன்பு நோற்றவர்களாக சுபுஹ் நேரத்தில் வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்றாங்க, பிறை பார்த்துட்டோம் என்று சொல்லுகிறார்கள். எப்ப பிறை பார்த்தாங்க? இரவே பார்த்து விட்டார்கள். நேற்று இரவே பார்த்த அந்த செய்தியை நபிகளாருக்கு காலை பொழுதில் சுபுஹ் நேரத்தில் வந்து சொல்கிறார்கள். சொன்ன உடனே நபிகள் என்ன செய்றாங்க? திடலுக்கு செல்லுங்கள், உடனே திடலுக்கு செல்லுங்கள், பெருநாளை தொடுங்கள் என்று சொல்றாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி
செய்தி எப்படி வருது? வாகன கூட்டத்தார் வெளியூர்ல இருந்து வர்றாங்க. இவங்க உள்ளூர் மக்கள். உள்ளூர்ல பார்த்தாங்க, பிறைய சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பண்ணாங்க, வாங்க போவோம்னு சொல்லி தொழுகை நடத்தினார்கள். உடனே இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா, வெளியூர்ல இருந்து வர்றாங்க 2 பேர். அவங்க மாலை பொழுதுல வர்றாங்க, அசருக்கு பிந்திய நேரத்துல வர்றாங்க. வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நேற்று இரவு நாங்கள் பிறை பார்த்தோம். பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அறிவிக்கிறாங்க. இங்க எப்ப வந்து அறிவிக்கிறாங்க? அடுத்த நாள் மாலையில் வந்து அறிவிக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அப்படி என்றால் பிறை பார்த்தாகிவிட்டது என்றால் நீங்கள் உங்களுடைய திடலுக்கு செல்லுங்கள். அப்படின்னு அர்த்தம், நாளைக்கு தொழுகை அர்த்தம். இவங்க உடனே சொல்ல முடியும்ன்றதுனால நபிகள் நாயகம் உடனே சொல்லி அவர்களும் தொழுதார்கள். இந்த வாகன கூட்டத்தாருடைய ஹதீஸில அவர்கள் சென்றால் எப்படியும் நாளை ஆகிவிடும், அந்த நேரத்தில் நீங்கள் திடலை ஏற்பாடு செய்து மறுநாள் தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். 2 செய்தி இருக்கிறார், 2 செய்தியும் போடுறாங்க. உங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன? சிரமமா இருக்குது, டயம் சரியில்லை, நேரங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது, ஏற்பாடுகள் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். இந்த நேரம் பற்றாக்குறைன்னு சொல்றாங்கல்ல, இந்த விஷயங்களை எது வந்து முறியடிக்குதுன்னு சொன்னா, இந்த அஸ்பஹான் நாஸ் இருக்குல்ல, காலை பொழுது வந்தார்கள் இருக்குல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் சுபூஹ் நேரத்திலேயே சொல்கிறார்கள், உடனே சொல்கிறார்கள் திடலுக்கு செல்லுங்கள் என்று. அவங்களால ஏற்பாடு செய்ய முடியாதா? அவங்களுக்கு சிரமம் இருக்காதா? கஷ்டங்கள் இருக்காதா? எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் நபிகள் நாயகம் உடனே திடலுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களே. இந்த செய்தி அவர்கள் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு மாற்றமாக இருக்கிறது. ஏன்? இவர்கள் பார்த்து அறிவித்தது 3 மணி, நபிகள் நாயகத்திடத்திலே செய்தி வந்தது சுபுஹ் நேரத்தில். 3 மணியை தாண்டி 4 மணியை தாண்டி 5 மணியை தாண்டி சுபுஹ் நேரத்தில் வந்த செய்தியை கூட நபிகள் நாயகம் உடனே திடலுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களே, அதற்கு மாற்றமாக இருக்கிறது, உங்களுடைய நடவடிக்கைக்கு மாற்றமாக இருக்கிறது, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அதற்கு அந்த குழுமத்திலே பாருங்க, நம்ம எப்படி நினைச்சு வச்சிருக்கோம், எல்லாவற்றையும் அறிஞர் அப்துல் நாசர் பொறுத்த வரைக்கும், அப்துல் கரீம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் தான், எங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் தான். ஆனா அவங்களுடைய வார்த்தைகள் இப்படியா, ரொம்ப மதுவை விட மோசமா போயிட்டாங்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய ஆசிரியர்மார்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நாங்கள் ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்றால் அதுல பல கேள்விகள் வருகிறது, சிரமமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அதுல சில மைனூட்டான உதாரணங்களை கலீல் ரசூல் அவர்களும் இருக்கிறார்கள், அவரோட ஆய்வு புரிந்தாங்க, வர்றாரு இந்த விஷயத்துல வர்றாரு. அவரும் கலீல் ரசூல் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவரு இந்த எடுத்திருக்கிற நிலைப்பாட்டிற்கு ஒத்ததாக உதாரணம் சொல்லுகிறேன் என்கிற பெயரில் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன விஷயம்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, லவ்லா அன்னசுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவா இந்த குல்லி ஸலாம். நான் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் பல் துலக்குவதை என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய உம்மத்திற்கு நான் கடமையாக்கியிருப்பேன். ஆனால் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்கிற காரணத்தினால் அதை நான் விட்டுவிட்டேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. 5 வேளை மத்தியில தொழுகையில பல் துலக்கிற ரசூலுல்லாஹ் கடமையாக்கி இருப்பாங்களா, ஆனால் நம்முடைய சமூகத்திற்கு சிரமமாக போய்விடும் என்கிற காரணத்தினால் அதை ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க, வேணாம் விட்டுட்டாங்க. இந்த செய்தி எடுத்து போடுறாரு யாரு? ஆய்வு போய் கலீல் ரசூல் அவர்கள் இந்த செய்தி எடுத்து போட்டு, பார்த்தீர்களா நபிகள் நாயகம் சிரமம் என்கிற காரணத்தினால் தான் பல் துலக்குவதை விட சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் நமக்கும் பெருநாள் தொழுகை சிரமமாக இருக்கிறது, நாம் தொழ தேவையில்லை, இந்த அடிப்படையில் ஹதீஸை மாற்றாக வைக்கிறோம், அடுத்த நாள் கொண்டாடுவோம் என்று சொல்லி வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். சரி, உங்க வாதத்தின் அடிப்படையில சிரமம் என்கிற ஒரு காரணத்தை சொல்றீங்கல்ல, அப்படி சிரமம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் மதீனாவை
மதீனாவாசிகளுக்கு உடனே திடலுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இருக்க மாட்டார்களே. நமக்கு 3 மணிக்கு வந்துச்சு பிறகு அறிவிப்பு சொன்னீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுபஹ் நேரத்தில் வந்தார்களே, அவர்களை கூட திடலுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களே. அவங்களுக்கு அந்த குர்பானி கொடுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லையா? அவங்களுக்கு அந்த குளிக்க வேண்டிய விஷயங்கள், ஆடை ஏற்பாடு செய்ய வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் இல்லையா? அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் சிரமம் ஏற்படும் தானே. நபிகள் நாயகத்துடைய கான்செப்ட் ஒரே கான்செப்ட். வேறா வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன தள்ளி போடுற? விரைவினுடைய தகவல் தாண்டி போய்விட்டு இருந்தார். இப்ப அந்த காலை அந்த மாலை நினைச்சு வந்தாங்கல்ல, அவங்க வந்து டைம் முடிஞ்சு வர்றாங்க. பெருநாள் தான் முடிஞ்சு, காலையில முடிஞ்சு, மத்தியானம் முடிஞ்சு, சாயங்காலம் வர்றாங்க. இதுக்கு மேல எப்படி பெருநாளுக்கு கொண்டாட முடியும்? முடியாது. ஆனா அதையும் கூட பெருநாள் கொண்டாடலாம் சொல்லி பத்துவா கொடுக்குறாங்க. அசல் நேரத்தில் கூட பெருநாள் கொண்டாடலாம் பத்துவா கொடுக்குறாங்க தௌஹீத் உலமாக்கள் குரூப்ல. இந்த அளவுக்கு இவர்கள் ஆய்வு செய்திருந்தால் எப்படி எல்லாம் பேசுகிறார்கள் பாருங்கள். அப்ப சிரமம் என்கிற அந்த வாதம் என்ன ஆகிறது? அடிபட்டு போகிறது. அப்ப சிரமமாக இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அந்த மக்கா மதீனாவாசிகளுக்கு உடனே திடலுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இருக்க மாட்டார்கள். உடனே செல்லுங்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கிறது. விரை பார்த்த தகவல் வந்து விட்டால் உடனே திடலுக்கு செல்லுங்கள் என்கிற ஒரு கட்டளை அதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் ஆக்கப்பூர்வமான செய்திகளை எடுத்து வைக்கிறோம். அத்தனை முதலாவதாக என்ன சொன்னார்? தக்க சான்றுகளை வைக்கவில்லை, ஆதாரங்களை வைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டுகிறோம். அதே போல இப்ப ரெண்டுத்துக்கு முட்டுதா? 2 ஹதீஸுக்கு முட்டுது. எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாற்றம். உடனே என்ன செஞ்சுறாங்க? அந்த ஹதீஸை நீக்கிறாங்க. எந்த ஹதீஸை நீக்கிறாங்க? எந்த ஹதீஸை நீக்கிறாங்க? கிராமவாசி தானா? தெளிவா இருக்கிறீங்களா? சரி. அப்ப கிராமவாசி செய்திகளை நீக்குகிறார்கள். கிராமவாசி செய்தி தான் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறார்கள்? உடனே ரசூலுல்லாஹ் தொழுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எடுத்துக்கிற நிலைப்பாடு அடுத்த நாள் தான் சொல்லி இருக்கிறோம். அதனால இந்த செய்தியை நீக்கிட்டோம்னா சிரமம் என்கிற இந்த செய்தி இந்த செய்தியில இருக்குது. இந்த செய்தியில வியாபார கூட்டம் வந்தாங்கல்ல, வாகன கூட்டம், அதுல இருக்கிறது தகவல் அடங்கி இருக்கிறது நமக்கான சாதகமான தகவல் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனா அந்த செய்தியில கூட உங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன் கிடையாது? அவங்க வெளியூர்வாசி. விரை தகவல்லாம் முடிஞ்சு எல்லா காலகட்டத்தையும் தாண்டி வந்திருக்கிறார்கள். அதை கொண்டு போய் உங்க நிலைப்பாடுல கொண்டு போய் சேர்க்கவே கூடாது. 3 மணிக்கே பிறை ஆய்வு முடிந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு நேரம் கடந்திருக்கிறது. ஏன் சுபுஹ் நேரத்துல சஹர் நேரத்துல நோன்பு வைக்கன்னு சொல்லி யாரும் எந்திரிக்க மாட்டானா? எல்லாம் எந்திரிச்சு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் மைக்கை போட்டு அலவன்ஸ் செய்தால் தெரியாதா? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாதா? அப்ப வியாக்கியானம் பேசுறதுல எவ்வளவு வேணா பேசலாம். பதில்கள் சொல்வதாக இருந்தால், காரணங்கள் சொல்வதாக இருந்தால் எவ்வளவோ காரணங்களை எள்ளி போடலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த சுபுஹ் நேரத்துல வந்து அந்த செய்தியை அப்படியே தூக்கிடுறாங்க. இது மக்கள்கிட்ட அப்படியே நெருப்பை போன்று பரவுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா பதில் சொன்னாங்க. ஏன் நீக்கணும் என்பதற்கு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க? ஏன் நீக்கணுங்கிற என்ன பதில் சொன்னாங்க? நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டிற்கு அந்த சுபுஹ் நேர செய்தி மாற்றமாக இருக்கிறது, அதனால் நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று இந்த ஒற்றை வரி பதிலை சொல்லிவிட்டு அடுத்த செய்திகளுக்கு தாவி தாவி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டுக்கு மாத்தமா நாங்க நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எங்களுக்கு சரியில்லை, எங்க நிலைப்பாட்டுக்கு ஒத்து வரல, அதனால் நாங்கள் மாற்றம் செய்துவிட்டோம், தள்ளிவிட்டோம் என்று சொல்கிறார்களே. எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவினுடைய 174வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹ் மினல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, வேத புத்தகத்திலிருந்து அந்த செய்தியை யார் மறைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு
கித்தாபுகள் செய்தியை மறைக்கிறார்களோ அவர்கள் யார் என்று கேட்டால் சமணன் கலீலா, அந்த விஷயங்களை அற்ப விஷயங்களுக்காக மாற்றுவார்கள், அற்ப காசுக்காக மாற்றுவார்கள், குறைந்த விலைக்கு அவர்கள் விற்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். யாரெல்லாம் ஹதீஸ மறைக்கிறார்களோ, இறைவனின் கித்தாபுகளில் இருந்து மாற்றுகிறார்களோ, இவர்களுடைய வயிற்றில் விழுங்குவது தின்பதெல்லாம் நரக நெருப்பை தவிர வருகிறது. நினைக்கிறாங்க நம்ம சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய வயிற்றில் விழுங்குவதெல்லாம் நரக நெருப்பை தான், நெருப்பை வயிற்றிலே வாங்கி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலாயு கல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா, வலாயு கல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா. இந்த கூட்டத்தார்களிடத்தில் அல்லாஹ் கியாம நாளில் பேசவே மாட்டான். வலாயு ஸக்கீஹிம், இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், இவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப என்ன சொல்லணும்? நிலைப்பாட்டிற்கு மாற்றமாக இருந்ததால் நாங்கள் நீக்கிறோம் என்று சொல்றாங்கல்ல. இது குறித்து பல கேள்விகள் நிகழல. இதற்கு விளக்கம் சொல்லி முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. விளக்கம் சொல்லாத வரை என்ன நினைக்க தோன்றுகிறது என்று சொன்னால், இவர்கள் இந்த செயலை செய்தது எந்த அளவிற்கு கண்டனத்திற்குரியது. அதுதான் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்றான். இன்னும் நீங்கள் சொல்வதாக இருந்தால் இது யாருடைய செயல்? இந்த ஹதீஸை மறைக்கிற வேலை இருக்குல்ல, நிலைப்பாட்டுக்கு தோல்வா நாங்கள் எடுப்போம், நிலைப்பாட்டுக்கு தோல்வா இல்லைன்னா நாங்கள் மறுப்போம், எடுப்போம் என்று அழிப்போம் என்று சொல்கிறார்களே, இது யாருடைய நிலைப்பாடு? பெண்கள் பதில் தெரியுமா? யாருடைய நிலைப்பாடு? சவுண்ட் வரலே. யூதர்களுடைய நிலைப்பாடா? சரியாக சொல்றாங்க, யூதர்களுடைய நிலைப்பாடுதான் அது. நம்ம சத்தியத்தை சொல்றதுக்கு தயங்க மாட்டோம். யாருக்கு இந்த செயலை எப்படி பார்ப்பது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ, இஸ்லாம் எப்படி இவர்களை பார்க்க சொல்கிறதோ அப்படித்தான் பார்ப்போம். யாரா இருக்கட்டும், குடும்பத்தார்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த செயலை செய்து அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களும் அவர்களை போன்றவர்கள் தான். இன்றைக்கும் இது முஸ்லிமும் ஒரு தவறை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீ இருக்காத, அந்த கூட்டத்துல தவறு என்று தெரிந்தால் நீ இருக்காத. அப்படி ஒருவேளை நான் இருப்பேன் என்று சொன்னால், தவறு செய்வாங்க செய்யட்டும், நான் இருப்பேன், நான் தான் செய்யறேன் என்று ஒருவன் இருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கும் இது முஸ்லிமும் நீயும் அவனை போன்றவன் தான். உட்கார்ந்தியா, தவறு செய்யறானா, தவறுன்னு படுதா, திருக்குர்ஆனுக்கு மாற்றமா, நபிகளாருக்கு மாற்றமா, தடுத்து நிறுத்து. இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி, இது இஸ்லாத்தினுடைய போதனை. இல்லை என்றால் நீ அவர்களை போன்றவர்களாக பார்க்கப்படுவாய். அருமையான ஒரு செய்தி நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலே நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் அந்த யூதர்கள் வர்றாங்க. ஏன் வர்றாங்க? நபிகள் நாயகம் ஒரு ஆட்சி தலைவர், ஜனாதிபதி. எல்லா பிரச்சனையும் ரசூலுல்லாஹ் தான் வரும். நபிகள் நாயகம் தரப்புல வந்தாருன்னா என்ன பிரச்சனை வருது? ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. விபச்சாரம் செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் கேட்பதற்கு வருகிறார்கள். வந்தா என்ன நடக்குது? இந்த யூத மதத்திலே ஒருவர் இருந்தார், பிறகு இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். அந்த யூத மதத்திலே இருந்து இஸ்லாத்திற்கு வந்தார் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் முஸ்லிமாருக்கு முன்னால காபிரா தான் இருந்தார், யூத மதத்துல தான் இருந்தார். பின்னாலே பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். வந்து விட்ட பின்னால் சபையில் அவர் இருக்கிறார். இப்ப என்ன சட்டம் அப்படின்னு கேட்டு வர்றாங்க. யூதனை அவனுடைய கித்தாபை, அவனுடைய வேதம் என்று கருதப்படக்கூடிய அந்த புத்தகத்தில் என்ன சட்டம் இருக்கிறதோ என்று அறிந்து கொள்வதற்காக இது என்னப்பா சட்டம்னு கேட்கிறாங்க. யூதர்கள் சொல்றாங்க, சாட்டையால் அடிச்சுட்டு கசை அடிச்சுட்டு உற்றணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுக்கு தெரிகிறது, யூத மதத்திலே ஒரு அறிஞராக இருந்திருக்கிறார் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பொய் சொல்ற, எடுத்துட்டு வா, பரட்டு, ஏடை எடு, எடுத்து சட்டத்தை படின்னு சொல்றாங்க. யூதன் படிக்கிறான். படித்துக் கொண்டே வரக்கூடிய அந்த வரிசை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ யூத மதத்தில், அந்த கிதாபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை படிக்க சொல்கிறார்கள். படிச்சுட்டே வந்தவன் என்ன பண்றா, அந்த இடத்துல மட்டும் கையை வச்சு மறைச்சிடறான். அந்த சட்டம் வருது, அந்த சட்டத்தில் மட்டும் என்ன பண்ணிடுறான், கையை வச்சு மறைச்சுக்கிட்டு முன்னாடி படிக்கிறான், பின்னாடி படிக்கிறான், நடுப்பக்கத்தை காணா. இப்படி இருக்கு. அப்ப அப்துல்லா பின் சலாமுக்கு தெரியுது, இருஃபா எதா கையெடுறான், கையை எடுத்துட்டு வர்றா அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும், ஏன்னா அவர் யூத மதத்திலே ஒரு நல்லறிஞராக இருந்திருக்கிறார், மார்க்க போதகராக இருந்திருக்கிறார், அந்த யூத மதத்திலே உள்ள சட்டங்களை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார். இவருக்கு தெரியுது, கையை எடுத்துட்டு படி. அப்ப கையை எடுத்துட்டு படிக்கிறாங்க. யூத மதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, விபச்சாரத்தை செய்தால் கல்லறை தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்துல நமக்கு என்ன பாடம்? அவனுக்கு அது ஒத்து வரல. ஆனா நம்ம சமுதாயத்திலையும் விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யூத சமுதாயத்துல இதை நம்ம படிச்சு காட்டிட்டோம்னா இதை நடைமுறைப்படுத்திடுவாங்க, நமக்கு பாதகமா போயிடும். நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் இதை மறைத்து விட்டு முன்னும் பின்னுமாக படிப்போம் என்று படித்தார்கள். இது யூதர்களுடைய கலாச்சாரம். இந்த செயலை நீங்க யார் செய்யறாங்க? அப்ப எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்திலே தூய்மையான ஜமாத்தாக பார்க்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்கள் இன்றைக்கு இதே பாணியிலே பெருநாளிலே ஹதீஸை மறைத்திருக்கிறார் என்றால், நிலைப்பாட்டிற்கு தோதுவாக இருந்தால் வைப்போம், இல்லை என்றால் எடுப்போம் என்றால் யாருடைய கலாச்சாரம்? யூதருடைய கலாச்சாரம் இல்லையா? அல்லாஹ்வுடைய கண்டனத்திற்குரிய காரியம் இல்லையா? இது போன்ற காரியத்தை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறோம், ஆதாரத்தோடு எடுத்து சொல்கிறோம். அப்ப இதற்கு இன்னைக்கு வரை என்ன கிடையாது, பிற விஷயத்துல பதில் கிடையாது. அதே போல நீங்கள் பாருங்கள், நாங்க எல்லாம் கரெக்ட், ஒரு நாள்ல அப்படி பெர்ஃபெக்டா சூப்பரா எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி உண்மையாளர்களாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் கொடுத்த அனுமதியை மொத்த தமிழகத்திற்கும் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கொடுத்தார்களா? ஏன் கொடுக்கல? இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கதான பிறை வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த குளச்சல்ல அந்த இருந்துதான் பிறை தமிழ் வந்துச்சு. அப்ப அங்க உள்ள ஊர் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப போர்ஸ் பண்றாங்க. எங்க ஊர்ல பிறந்தது அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரியிலையும் உள்ளூரிலிருந்து பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்தாலும் கூட அங்கேயும் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறார்கள், சனிக்கிழமை வச்சுக்கிறோம், அப்பதான் கூட்டம் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா உள்ளூர்காரன் விடல. எங்க ஊர்ல நாங்க பார்த்திருக்கோம், பிறைய பார்த்தாச்சியா, இதுக்கு பின்னால என்ன தலைப்பு தள்ளி போடணும், நாங்கள் கொண்டாடும் என்று போர்ஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால சரி அப்படியா ஒன்றும் செய்ய முடியாது, நீ மட்டும் கொண்டாடி, மாவட்டத்தில் எத்தனை கிளைகள் இருக்கிறதோ எல்லா கிளைக்கும் நீ மட்டும் கொண்டாடிக்க, ஆனால் மதுரை கொண்டாடக்கூடாது, திருச்சி கொண்டாடக்கூடாது, தமிழகத்திலே மற்ற இடங்களில் எந்த இடத்திலேயும் கொண்டாடக்கூடாது என்று நிர்பந்தித்தார்களே. இது வழிகேடா இல்லையா? அவன் மட்டும்தான் போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானா? பிறை வந்ததா இல்லையா என்று பரிதவித்து போய் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கிளைகளிலேயும் உங்களை நச்சரிக்கவில்லையா? ஒவ்வொருவருக்கும் பிறநாள் கொண்டாடணும்னு ஆர்வம், அந்த பரக்கத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனையில் இருக்கிற மக்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? நிர்பந்தித்தீர்களா இல்லையா? அவங்க கொண்டாடுவோம், நம்ம சனிக்கிழமை கொண்டாடுவோம். என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க? கூட்டம் வராது, பெண்கள் மாதவிடாய் பெண்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்லி இருக்கிறார்கள், பத்வா கொடுக்குறாங்க. பெருநாள்ல மாதவிடாய் பெண்களை எல்லாம் நபிகள் நாயகம் வர சொல்லி இருக்கிறார்களே. அப்ப விடல் கடைகள்ல பள்ளிவாசல் தொழுகிறது என்று கேட்கிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு டிஎன்டிஜே வைக்கப்பட வேண்டும். ஏன்?
இதே 2 வருடத்திற்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே தெங்கமுதூரிலே பிறை பார்த்த தகவல் வருகிறது. இந்த டிஎன்டிஜேவில் நாம் பயணித்தோமோ அதே டிஎன்டிஜே தான் ஒரு நாள் தகவல் வந்துவிட்டது. தாமதமாகத்தான் வந்துள்ளது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஹாஜி டவுன் ஹாஜி செஞ்சாரு, இல்ல நான் பேட்டி கொடுத்துட்டேன், அறிவிச்சாச்சு, அதனால அடுத்த நாள் கொண்டாடுவோம் என்று டவுன் ஹாஜி சொல்லிட்டாரு. டவுன் ஹாஜி கண்டனத்தை தெரிவித்த ஜமாத்து, ஏன் பிறை தெரிந்து விட்டது, இதற்கு பின்னால் ஏன் தாமதப்படுத்துகிறாய்? ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததா இல்லையா? கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டதா இல்லையா? எதற்கு? நபிகள் நாயகத்தினுடைய போதனையை இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டும் என்கிற அக்கறையோடு தானே. அப்பெல்லாம் திடலமா யோசிக்கவே இல்லையே. ஆண்கள் பெண்கள் என்று ரோட்டிலே சொல்றார்கள். அதற்கு கண்டனத்தை தெரிவித்த ஜமாத் இன்னைக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கோஷங்களை எழுப்பி கொண்டிருக்கிறோம், கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து தக்லீது கூட்டங்கள், தனி மனிதனின் பின்னால் செல்லக்கூடியவர்கள் எவ்வளவு பேசி இன்னைக்கு என்ன இப்ப பாத்தீங்களா? இந்த பிறை விஷயமா கூட கேள்வி இருக்குங்க. வெக்கமே இல்லாம, சூடு சொல்றே இல்லாம பிஜே தவறு செய்யவில்லையா? பிறையை பத்தி கேட்டா பிறையை பத்தி சொல்றா, மார்க்கத்தை பத்தி கேட்டா மார்க்கத்தை பத்தி சொல்றா. மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா என்று கேள்வியை கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் வழிவிட்ட விஷயங்களை பற்றி ஒவ்வொரு கூட்டத்திலையும் விளக்கம் சொல்கிறோம், சவால்களை விடுகிறோம். திராணி இல்லாத கூட்டங்கள் பிஜே என்கிற ஒரு மனிதனின் பின்னால் அவரை பற்றியே பேசிக்கொண்டு காலங்களை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். தௌஹீத் ஜமாத்துடைய அஜெண்டாவே தான். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பிஜேபி தான். நம்ம யாரும் பிஜேபி பின்னால் செல்லவில்லை, தனி மனிதன் பின்னால் போகவில்லை. ஆனால் அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? எந்த கூட்டத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் இவரை பற்றி பேசாத நாட்கள் இல்லை, காலங்கள் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எந்த கேள்வியை கேட்டாலும் பிஜே அப்படி இல்லையா, பிஜே தவறு செஞ்சாரா இல்லையா, அவர் தவறு செய்யட்டும், இல்ல அவர் தவறு செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லை என்றால் தண்டிப்பான். அவர் தவறு செய்யவில்லை என்றால் உங்களை போன்ற அவதூறு பரப்பிகளுக்கு இறைவன் நாளை மறுமையிலே சம்பட்டியை கொடுப்பார். மார்க்கத்தை பத்தி இவ்வளவு விஷயம் இருக்குது, நீ உட்கார்ந்துக்கிட்டு அவரை இப்படி செய்யவில்லை அப்படி செய்யவில்லைன்னா இப்படிதான் ஜமாத்தை வளர்த்தீங்களா? இப்படிதான் வளர்த்தோமா? மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது தவறு ஏற்பட்டால் சட்டையை பிடிச்சு கேளு, மேடையில் கேளு. சவால் விட்ட ஜமாத்து சங்கதியற்று போயிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் கிளைகளிலேயும் தமிழகத்திலே பரவலாக மக்கள் சரிந்து கொண்டிருக்கிறார்களே. உங்களுடைய இழிச்செயலை பார்த்து, மார்க்கத்திலே நீங்கள் விளையாட்டிய விளையாட்டை பார்த்து இந்த ஜமாத்து வேண்டாம், நாம் எதற்காக கட்டமைத்தோமோ அதனுடைய முக்கியத்துவத்திற்கு மாற்றமாக வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி வருகிறார்களே. அதுக்கு விளக்கம் முடித்தீர்களா? இந்த சேப்பான அன்சாரி நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்புறம் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தார், விளக்க வீடியோ. அதுல அப்துல் ரஹ்மானுடைய, அதாவது தற்போதைய மாநில டிஎன்டிஜே மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் சேப்பான அன்சாரி என்ன பண்றாரு? எனக்கு விளக்கம் வேணும். நிர்வாகத்தில் இருக்கிறாரு, மாவட்ட நிர்வாகத்துல சென்னையில இருக்கிறாரு. எனக்கு விளக்கம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்துல் ரஹ்மான் பார்த்து வருகிறார்கள், பிஜே சம்பந்தமா கொடுக்குறாங்க, இவருக்கு சரியில்லை, விளக்கம் எனக்கு இல்லைங்கன்னு சொல்லி சொல்றாரு. மார்க்க விஷயமாகவும் எனக்கு சில செய்திகள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன், அதை பத்தி பேசுவோமே சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு கொசு பெற்றுங்க சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் மாநில துணைத் தலைவர் சொல்றார், அது ஒரு கொசு மேட்ரு, சிம்பிள் மேட்ருங்க. இந்த சிம்பிள் மேட்ரு தான் இவ்வளவு பெருசா ஓடிக்கிட்டு இருக்குது. மார்க்க விஷயமா பேசுறதுக்கு நாங்க இங்க வரல. மார்க்கத்திற்கு முக்கியம் கொடுத்த ஜமாத்தா தனி மனிதனுக்கு முக்கியம் கொடுத்த
ஜமாத்தா? பொருளாதாரத்தை பத்தி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு நாங்க அவர்களை பிஜே பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு தரம் கெட்ட ஒரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தில் உள்ள பலருடைய சிந்தனை மட்டும் என்ன இருக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏதோ நமக்கு கூட்டம் கம்மியா இருக்கிறாங்களே, தேவையே கிடையாது. நபிகள் நாயகனுடைய காலத்திலேயும் அது போன்ற ஒரு நிலைதான் நீடித்தது. ஆனால் இறுதி காலகட்டத்தில் மக்கா வெற்றி ஆண்டில் அந்த ஃபத்தஹுல் மக்காவிலே சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்ததற்கு பின்னால் இனி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கதி கலங்கி போய் கூட்டத்தை பார்த்து வந்த பல முஸ்லிம் சமூகம் உண்டு. வரலாறு தெரிவிக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த மக்காவுடைய அந்த ஆண்டுல அதுக்கு முன்னாடி அவ்வளவு பிரச்சாரமே செய்யறங்க. பிரச்சாரம் செய்ததை விட பல மக்கள் இந்த கூட்டத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார்கள். அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வேலூர் பேரணாம்பட்டியில் தௌஹீத் விழிப்புணர்வு மாநாட்டை நாம் நடத்தவிருக்கிறோம். சில மக்கள் கூட்டத்தை பார்த்துதான் வருவார்கள் என்றால் அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதே போல இந்த பிறை குறித்த இந்த விஷயங்கள்ல நீங்கள் பாருங்கள், எவ்வளவு பெரிய வழிகள் பாருங்க. ஒருத்தன் நான் பிறைய பார்த்துட்டேன், வெள்ளிக்கிழமை நான் தொழுதே ஆகணும், அதுக்காக நான் என்ன செய்யறேன், தொழுகிறேன்னு சொல்லி பூந்தமல்லியில தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர், தாயாக இருக்கக்கூடியவர் இருந்தவர், அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் கூட்டிட்டு, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு நான் நடத்த போறேன்னு சொல்லி நடத்துறாரு. உங்க கூற்றுப்படி நடத்துபவர்கள் நடத்தலாம் என்று சொல்லி இருந்தால், அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்தால் பூந்தமல்லி என்ன செஞ்சிருக்க கூடாது, ஒன்று செஞ்சிருக்க கூடாது. அப்துல் கரீம் உரையாடுகிறார், பேசுகிறார். நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். நாங்க அனுமதி கொடுத்த ஒரு இடம் தான் கன்னியாகுமரி மாவட்டம். அனுமதி கொடுத்த இடமாக போச்சு பூந்தமல்லி. நீங்கள் செய்து விட்டீர்கள், வந்தால் கொண்டாடி விட்டார்கள். அதனால தாய் பொறுப்புல இருக்கக்கூடாது, தாய் பொறுப்புல இனி நீடிக்க கூடாது. தாய் பொறுப்புல தூக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது எப்படி எப்படி இருக்கு தெரியுமா? உதாரணம், மதுஹப் பள்ளிகள்ல நம்முடைய முந்தைய சகாக்கள் தௌஹீத்வாதிகள் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அவங்க பள்ளியிலேயே போய் என்ன செய்வாங்க, நெஞ்சு மேல கை கட்டி தருவாங்க, விரல் ஆசை அசைச்சுக்கிட்டு தருவாங்க, உள்ளக போய் பிரச்சாரம் செய்வாங்க. பள்ளிவாசல் தொழுதுமே விரல உடைச்ச சம்பவங்கள் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களை நிலைநாட்டியதற்காக விரல் ஒடிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறதா? ஹவுஜிலே தள்ளி போட்ட சம்பவங்கள் இருக்கிறதா? தொழுது கொண்டிருக்கிறவரை அடித்த சம்பவங்கள் இருக்கிறதா? எல்லாவற்றும் எதற்கு? நபிகள் நாயகத்தினுடைய போதனையை நிலைநாட்டியதற்கு. அதே நபிகள் நாயகத்தினுடைய போதனையை பூந்தமல்லியிலே ஒரு சகோதரர் தான் செய்கிறேன் என்று முடிவெடுத்து செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நபிமொழியின் பிரகாரம் செய்கிறார். அதை தடுப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை, தடுத்தார்கள். நாங்கள் அனுமதி கொடுக்காமல் நீ எப்படி செய்தாய், நடவடிக்கை எடுத்தார்கள். எங்க கம்பாரிசன் ஆகும் தெரியுதா? எந்த நிலையிலும் இருக்கிறாங்கன்னு தெரியுதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியே தௌஹீத் ஜமாத் கடந்து வரும் பாதையில் தடப்புரண்டு கொண்டே இருக்கிறது. அதே போல நீங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிற கோவை ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பேச்சை கேளுங்கள். பெரிய விஷயமா தான், எல்லாம் ஃபித்னாவும் பெரிய விஷயமா தான். நோன்பை ஏற்பதும் விடுவதும் ஃபர்லான கடமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு விஷயம். பெருநாள் தொழுகை என்பது சுன்னத்தான விஷயம்.
ரெண்டு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு தடவை நான் போட்டு காட்டுறேன். அடுத்த வராது. என்ன தெளிவான ஒரு ஆய்வாக சொல்லுகிறார் என்றால், பெருநாள் என்பது சுண்ணத்தான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருநாள் தொழுகிறவங்க தொழுங்க, இல்ல எனக்கு வேலை இருக்கு, வெளியே போகணும், டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா போய்க்க. சுண்ணத்து அப்படிதான் இன்னைக்கு நடைமுறையில் பார்க்கப்படுது. நடைமுறையில் பார்க்கப்படுவதை விட தௌஹீத் ஜமாத்தான் பார்க்கப்படுகிறது. சுண்ணத்தை, அதாவது இன்னைக்கு சுண்ணத்து அப்படிதான் சொல்றாங்க, சுண்ணத்து தானே வாயால சொல்லிட்டாரு. இந்த சுண்ணத்தை நிலைநாட்டுறதுதான் விரல் அசைக்கிறது, மசாயில் தான். விரல் அசைப்பது மசாயில் தான். நெஞ்சின் மீது கை கட்டி தொழுவது மசாயில் தான். இந்த மசாயில நிலைநாட்டுறதுக்கு தானே அவ்வளவு அடி வாங்கினாங்க. அவ்வளவு பிரச்சனை எதுக்கு? ஏன் அடி வாங்கணும்? ஏன் ஊர் விட்டு விலக்கப்படணும்? எல்லாம் அதற்கு நபிகள் நாயகத்துடைய சுண்ணத்தாக இருந்தாலும் நிலைநாட்டுகிற சமூகம் எங்கள் சமூகம் என்று மாரடித்துக் கொண்ட ஜமாத்தினுடைய பேச்சை பாருங்கள். பெருநாள் சுண்ணத்து யார் சொன்னா? சொன்னாங்களா? அப்படி அல்லாஹ் வஹீ எழுதி கொடுத்தானா பெருநாள் சுண்ணத்துன்னு? நபிகள் நாயகத்தினுடைய போதனையை வாசித்து காட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதி ஹாதா கைரு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீஹா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதில் ஹராம். மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிது நபவியிலே உங்களுடைய தொழுகையை தொழுவது 1000 மடங்களை விட சிறந்தது. 1000 மடங்கு சிறந்தது. நன்மைகளால் 1000 மடங்கு மதிப்பானது, அந்தஸ்திற்குரியது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட மஸ்ஜிது நபவியெல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் மக்களை திடலுக்கு வர சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த விஷயத்திலே பார்த்திருக்கிறார்கள். அடுத்த நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், உமிர்னா, ஹதீஸுடைய வாசகத்தை கண்டித்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். உமிர்னா, நாங்கள் கட்டளையிடப்பட்டோம், நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். அந்நஹ்ருஜல் ஹுய்ய யௌமல் ஈதைன், 2 பெருநாட்களிலேயும் திடலுக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய மாதவிடாய் பெண்களுக்கு நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். வதவாத்தில் ஹுதூர், இன்னும் கன்னி பெண்களையும் நபிகள் நாயகம் திடலுக்கு வந்து தொழ வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அரபு வாசகத்தில் அம்ர் ஃபேலன் சொல்லுவாங்க. அம்ர் என்று சொன்னால் கட்டளை, ஏவல், செய்தே ஆக வேண்டும். இந்த கட்டளை நபிகள் நாயகம் பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக பெருநாளை இப்படி சொல்லி இருக்கிறார்கள். இது அசால்ட்ட ஒரு வார்த்தையில பெருநாள் என்பது சுண்ணத்துதான் என்று சொல்லிவிட்டு போகிறார் என்றால், இதை நீ கவனிக்க வேண்டிய விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கூட்டத்திலிருந்து நம்மை ஒதுக்கி வர செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹ்விற்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே புகழனைத்தும். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினார்களா? பேசினார்களா? விமர்சனம் செய்தார்களா? ஒன்னத்தையும். அப்ப இவர்களை எல்லாம் விட அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தில் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த அளவிற்கு பாருங்கள். இதிலே ஆய்வுக்குழுவுடைய இன்னொரு தலைவர் அப்துல் நாசர், எல்லா ஆசிரியர் வட்டாரத்தில் ஒட்டுமதான். ஆடியோ ரெக்கார்ட்ல பரவலா பரவிட்டு இருக்குது. விரை தகவல் தப்புன்னு ஆயாச்சு. என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட ஒத்துக்கிறோமா இல்லையா? அவர் பேசுறாருங்க, அப்துல் நாசர் பேசுறாரு, நாங்கள் தவறாகவே முடிவெடுத்திருந்தாலும் ஓப்பன் டிக்ளேர் செய்ய மாட்டோம். செய்தோம் என்று சொன்னால் ஜமாத்துக்கு பின்னடைவாக ஆகிவிடும். அதனால் நாங்கள் இதை செய்ய மாட்டோம், வெளியிட மாட்டோம், வெளியாக சொல்ல மாட்டோம் என்கிறார்.
நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் கிப்ர், மண்டக்கரம் என்பது என்ன தெரியுமா? ஆணவத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? பெருமை என்ன தெரியுமா? அகம்பாவம் என்ன தெரியுமா? பத்ருல் ஹக்கி, சத்தியத்தை ஏற்க மறுப்பது, ஒத்துக்கிற மறுப்பது. ஒரு சத்தியம்னு தெரியுது, தவறுன்னு தெரியுது, அதை எவன் உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையின் நடைமுறையில் காட்டுகிறாரோ அவன் தான் தௌஹீத்வாதி என்று நபிகள் நாயகத்தினுடைய போதனை. எவன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறானோ அவன் சத்தியத்திலே இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். வகம்துன் நாஸ், மக்களை இழிவாக கருதுவது. நம்மள அப்படிதானங்க பாக்குறாங்க. நம்ம இத்தனை கேள்விகளை விமர்சனங்களை முன்வைக்கிற பொழுது நம்மளை தரந்தாழ்த்த வேண்டும் என்பதற்காக பல நச்சு கருத்துக்களை, அபாசமான வார்த்தைகளை நம்மை நோக்கி கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை போன்ற சகோதரர்கள் இவர்களை போன்ற நச்சு கருத்துக்களுக்கு, ஆபாசமான விமர்சனங்களுக்கு கவலைப்பட போவதில்லை. வலா தஹினு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். வலா தஹ்சனு, நீங்கள் அஞ்சாதீர்கள். வ அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நம்பிக்கை அல்லாமல் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கூட்டம் எங்களுக்கு தேவையில்லை, அந்தஸ்து முக்கியமில்லை, பொருளாதாரம் முக்கியமில்லை. எங்களுக்கு முக்கியமான ஒன்று இருக்கும் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்காக இருப்போம், அந்த கொள்கையிலே மடிவோம் என்று சொல்லிதானே வந்தோம். அதிலே தற்போது நாங்கள் நீடித்துக் கொண்டிருக்கோம். அந்த விஷயத்தில் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்ப இந்த பிறை குறித்த விஷயங்களில் பாருங்க, பிறையே ஒன்றும் முடியலைங்க. டைம் கொடுத்திருக்கிற 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பல விஷயங்கள் இது குறித்து நாம பேச வேண்டியிருக்கிறது. டைம் இல்லை. அதுக்கு முன்னால சாப்பாடு இருக்கிறது, தொழுகை டைம் இருக்குது, கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இருக்கிறது. பட்டியல் போட்டால் தாங்காது. சரி, இப்ப எருமை மாட்டுக்கு சாட்டா முடிச்சிருவோம். பல விஷயங்கள் இருக்கிறது. எருமை மாட்டுக்கு இப்ப வந்துருவோம். எருமை மாட்டுக்கு போவதற்கு முன்னால் இந்த ஆடியோ கேட்டுருங்க. ஒரு நம்ம ஆய்வுப்புலி ரவுத்துல அவர்கள் தான் இன்னொரு தடவை கேட்டுருங்க. நோன்பு, இது நோன்பு பத்தி. இஸ்லாத்துக்கு வர்றாரு, எதுவுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு. என்ன சொல்றாங்க? ஒருத்தர் நம்ம எல்லாம் நோம்பு, முஸ்லிம்கள் எல்லாம் நோம்பு வச்சிருக்கிறோம். நோம்பு காலகட்டத்தில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. எப்ப வர்றாரு? 4:30 போல வர்றாரு, அசர் டைத்துல வர்றாரு. வந்தாருன்னா உடனே அவர் மீது நோம்பு கடமையாகி விடுகிறது இப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. இது நோம்பிற்குரிய உண்டான சட்டம். அவர் நல்ல பிரியாணி போட்டாங்க, அடிச்சுன்னா பரவாயில்ல. வந்தாரா, 4:30 வந்தாரா, 5 மணிக்கு வந்தாரா, 5:45 வந்தாரா, நோம்பு துறப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் வருகிறாரா, எல்லா இடமும் தானே, எல்லா இடமும் தானே. இப்படி யார் புதிதாக இஸ்லாத்திற்கு அந்த நேரத்தில் வருகிறாரோ அவர் நோம்பை நோற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். தௌராத்தில் இருக்கிற, இஞ்சில இருக்கிற, அதுல கூட இல்ல, குர்ஆன்ல இல்ல, நபிமொழியில இல்ல.
இஸ்லாத்தினுடைய பேசிக் இல்ல, ஆதாரம் இல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேசுகிறார்கள். மாதங்கள் கடந்து விட்டு போய் கொண்டிருக்கிறது. தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ள மக்கள் வாய் பொத்தி மௌனமாக இருக்கிறார்கள். இது குறித்து எதிர்வாதங்களை முன்வைக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்பி ஆக்கி வைத்திருப்பதிலே அல்ஹம்துலில்லாஹ். எவன் கேட்டா நம்ம கேட்கிறோம். மதுகபுல உள்ளவங்க கூட மதுகபுல இருக்கிறத எடுத்து காட்டுவாங்க. மதுகபுல சொல்ற வாதத்துல மதுகபுல இருக்கு இல்லைன்னு சொல்லி காட்டுவான். மதுகபுல கூட இல்லையடா அந்த சட்டம். அவன் கூட இப்படி கிறுக்குத்தனமான வாதம் எழுதிக்க மாட்டாங்க. அப்ப எந்த அளவிற்கு மார்க்கத்தை தவறாக சொல்லிவிட்டோம், அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். தௌஹீத் ஜமாஅத்துல இன்னைக்கு தூய்மையை நிரூபித்த ஜமாஅத். என்ன தூய்மையை புரிஞ்சுச்சு? இங்க கோபம் கொந்தளிக்கிற இந்த அளவிற்கு இவர்கள் இவ்வளவு கோளாறுகளை, அசட்டு தன்மைகளை வைத்துக் கொண்டு, அசிங்கங்களை வைத்துக் கொண்டு அந்த மனிதரை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? அந்தஸ்துகள் உங்களுக்கு போதுமா? இவ்வளவு விஷயங்களை வைத்துக் கொண்டு எல்லா விதத்திலையும் எல்லா பயான்களிலும் பீஜே 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 வெட்கமல்ல? எந்த இடத்துல நீங்க போய் பாருங்க, இன்னைக்கு எங்கேயாச்சும் பயான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் கூட. அப்ப எந்த அளவிற்கு மார்க்கத்தை இவர்கள் மடைமாற்றம் செய்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் பாருங்கள், எரும மாட்டு விஷயத்திற்கு போவதற்கு முன்னால் தற்போதைய மாநில தலைவர் டிஎன்டிஜேவருடைய மாநில தலைவர் பேசுகிறார்கள். அவர் பாவம், வயசான ஆள் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர் பாவம். வந்து தூத்துக்குடி செயல் வீரர் கூட்டத்தில் பேசுறது. மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, பிஜிஎஸ் சம்பந்தமா தான் ஓடுது. அதை தொடர்ச்சியா தான் பேசிக்கிட்டு வர்றாரு. பேசிக்கிட்டே வரும்பொழுது இவங்க ஆதாரத்தை எடுத்து வச்சாங்களாம். என்ன ஆதாரம், எப்படி இப்படி ஓட்டையா இருக்குது, எல்லாத்தையும் பின்னாடி பேச இருக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த ஆதாரம் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம். இதை சொன்னதற்கு பின்னாலும் கூட அவர் பின்னால் யாரும் செல்வார்களானால், அவர் சொல்வதை நம்புவார்களானால் மதுஹபு தக்லீதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். மதுஹபிலே சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை கூட ஏற்றுக்கொள்ளலாம், வாழ்வியலாக்கலாம். ஆனால் இந்த தக்லீதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தற்போதைய மாநில தலைவர் சொல்கிறார். உண்மையிலே மதுஹபு தக்லீதை ஜீரணிக்கலாம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பல்வேறு பயான்களை நம்ம கேட்டிருப்போம். மதுஹபினுடைய விஷயங்கள் எந்த அளவிற்கு கோளாறாக நிறைந்திருக்கிறது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாததாக இருக்கிறது, ஆபாசமான நச்சுக்கருத்துக்களை திரிந்திருக்கிறார்கள். அவர் ஷம்சுல்லா ரஹ்மானி வந்து அவருக்கு ஒரு தையல் கடை நடத்துறாங்க. துணிகள் தைக்கக்கூடிய ஒரு கடை நடத்துறாங்க. இது மதுஹப் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தையல் குடிகாரன் இருக்கிறார். வரக்கூடிய துணிகளை எல்லாம் தச்சு முடிக்கிறதா அவருடைய வேலை. ஒருத்தன் வந்து கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? ஒரு துணியை வந்து இதை தச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். கொடுக்கிற நிலை எப்படி இருக்கு தெரியுமா? வந்தா கொடுத்தா தச்சு வச்சிருக்கன்னு சொன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கான். என்ன செய்யல? இங்க அந்த ஒப்பந்தம் பேசப்படல. எவ்வளவு ரேட்டு? 250 ரூபாயா, 300 ரூபாயா, 350 ரூபாயா ஒரு பேண்ட்டுக்கு, ஒரு சட்டைக்கு, இப்படி பேசவே படல. இந்த ஒப்பந்தம் பேசப்படாத காரணத்தினால், இந்த பொருளாதாரம், இந்த ரேட்டு பிக்ஸ் பண்ணாத காரணத்தினால் அவன் முடிச்சிட்டு வர்றான். தச்சு ரெடியா இருக்கு. ஒரு பேண்டோ சட்டையோ தச்சு வச்சிருக்கான், ஒரு துணியை தச்சு வச்சிருக்கான்னா
அவன் பேசாம எடுத்து வைக்கும் பொழுது எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். மதுரை பிரச்சனை எழுதி வச்சிருக்கலாம். ஏன் என்ன காரணம்? ரேட்டு பேசவே இல்லை. ரேட்டு பேசினாலே காசை கொடுக்கிறது. வந்தை கொடுத்த ரேட்டு பேசல, எவ்வளவுன்னு சொல்லல, கொடுக்க தேவையில்லை, போய்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி நீங்க நடத்துற அந்த வியாபார வர்க்கத்துல நடத்துவீங்களா? மதுகபை ஜீரணிப்பீர்களா? எந்த அளவுக்கு கேள்வி கிட்டத்தனம். பொது ரோடு ஒண்ணு இருக்குது, அரசாங்கத்திற்கு சொந்தமான ரோடு. அடிவேர் சொன்ன மாதிரி எங்கள் சொத்து அப்படின்னு சொன்ன மாதிரி பொது ரோட்ல ஒருத்தன் போறான், அதுல எழுதி வச்சிருக்கிறான். ரோட்ல போய் நின்றுகிட்டு இந்த சொத்து என்னது சொத்து, எனக்கு சொந்தமான சொத்து என்று ஒருவன் சொன்னால் அது அவன் சொத்தாக மாறிவிடும். மதுகபை எழுதி வச்சிருக்கிறான். சம்சுல்லா ரஹ்மான் நீங்க போய் சொல்லுவீங்களா? ஒரு இடத்துல போயும் இது ஏன் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்லுவீங்களா? ஜீரணிக்க முடியுமா? உங்களால ஜீரணிக்க முடியுமா? ஆபாச சட்டங்கள் மட்டும் அவ்வளவு சொல்கிறார்கள், அதை ஜீரணிப்பீர்களா? ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி சொல்கிறார்களே, ஒரு ஊனமற்ற பெண்ணோடு ஒருவன் உபச்சாரம் செய்தால் கண்டுகொள்ள தேவையில்லை என்று சொல்கிறார்களே, அதையெல்லாம் ஜீரணிப்பீர்களா? அப்ப உங்களுக்கு என்ன மூளையில உட்கார்ந்து இருக்கிறதா? ஒரு தனி மனிதனை நாங்கள் எதிர்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் மார்க்கம் எங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அவரை எதிர்க்க வேண்டும், அவரை ஒழிக்க வேண்டும், அவரை ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற இந்த சித்தாந்தம் தான் திருக்குரானை விட நபிமொழிகளை விட அவர்களுக்கு பெரியதாக தெரிகிறது. எந்த அளவிற்கு விளையாட்டில் இருக்கிறார்கள் பாருங்கள். அடுத்து பாருங்கள், தௌஹீத் ஜமாஅத்துடைய சூப்பர் ஹீரோ இருக்கிறார். இது ஒரு செய்தியை பேசினதுக்கு பின்னால் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஃபர்ஸ்ட் முன்னால பேசினது நீங்க கேட்டு கேட்டீங்களா? இது ஒரு இடத்துல வெளிநாட்டுல இருந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, முகமது மாநில பொதுச் செயலாளர், டிஎன்டிஜேவினுடைய மாநில பொதுச் செயலாளர், முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பு எப்படி நாசமாக்குறாங்க? வாய்க்கு வந்ததை பேசணும். இந்த தௌஹீத் ஜமாஅத் என்பது அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார் என்பதையெல்லாம் விட இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய முற்றிலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறது அப்படின்னு வெளிநாட்டுல உட்கார்ந்து பேசுறாரு. இது பேசுறதுக்கு பின்னால பல மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்படி சொல்லி விட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்ட உடனே அதுக்கப்புறம் தமிழகத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி சொன்னாரா? அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஜமாஅத் பயணிக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படியா சொன்னார் முந்தைய ஆடியோல? எப்படி போய் பேசுறாங்க? முற்றிலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே இருக்கிறது என்று சொல்லி வெளிநாடுகளில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார். அது குறித்து விமர்சனங்களும் கேள்விகளும் எழுப்புகிறது. அதற்கு பதில் என்ன? ஒண்ணு அது சரின்னு சொல்லணும், இல்ல அது தவறுன்னு சொல்லணும். பதில் என்ன? அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் ஜமாஅத் பயணிக்கிறது என்று அப்படி சொன்னா தவறே கிடையாது. அதுக்கு வாதமே வைக்கலையே, அதுக்கு விமர்சனமும் இல்லையே, அதுக்கு கேள்வி இல்லையே. அவங்க என்ன மடைமாற்றம் செய்கிறார்கள் என்றால், நான் அப்படி சொல்லல, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் ஜமாஅத் பயணிக்கிறது என்றுதான் நான் சொன்னேன் என்று பதில் கொடுக்க வைக்கோ, பதில் கொடுத்து ஆகணும். என்னத்தையும் உழம்பி தள்ளிட்டோம், இதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முற்றிலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறது அப்படி சொன்னா அது சரியாதவனா? தவறு. ஏன்? எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் இங்க பேசுறேன்னா அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் தான். அல்லாஹ் விதிப்படி என்ன செஞ்சிருக்கிறார்? நாடி இருக்கிறார், முடிவு எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஆனால் இவர் சொல்லக்கூடிய வாசகங்கள் முழுக்க முழுக்க ஷிர்கான வாசகங்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்தையே கேலி செய்யக்கூடிய வாசகங்கள். முற்றிலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முற்றிலும் கண்காணிப்பில் இருந்துதான் பணமோசடி நடந்ததா? கோடி கோடியாக காணவில்லை என்று மக்கள் பல மாதங்களாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய முற்றிலும் கண்காணிப்பில் இருந்ததா? அல்லாஹ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் நடந்துச்சா? கண்காணிப்பு என்பது அல்லாஹ் எல்லா இடத்தையும் எல்லா விஷயத்தையும் கண்காணிப்பார். இப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய முற்றிலும் கண்காணிப்பில் இருந்ததா? நிர்வாக மோசடிகள் இவ்வளவு நடந்ததா? அப்ப இந்த மாதிரியான ஷிர்கான வாசகங்களை எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ரஹ்மத்துல்லா ஒரு விஷயத்தை வாபஸ் வாங்கிட்டார். ரஹ்மத்துல்லா அதிராம்பட்டத்தில் பேசிய விஷயத்திற்கு வாபஸ் வாங்கி விட்டார். அதை ஒரு தடவை உங்களுக்கு போட்டு காட்டு பாருங்க. சரி, அதாவது இதுக்கு இது வந்து பேசிட்டாரு. பேசிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு? வாபஸும் வாங்கிட்டாரு. நம்ம ஏன் இதை மறுபடியும் போட்டு காட்டுகிறோம் என்றால், அது என்ன தவறு என்பதை முதலாவதாக நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன தவறு? இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. பொறுப்பு வந்து யாருக்கு தேர்வு செய்யணும், என்ன ஒரு விஷயம் வருது, எப்படி பார்க்கணும் எல்லாவற்றையும் என்பது போன்ற பல விஷயங்கள் வருகிறது. அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்கிறார்கள்? நாலாபுரத்தில் ஒரு துண்டை விரிக்க சொன்னார்கள். அதை என்ன செய்தார்கள்? பங்கு பிரித்து கொடுத்தார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது, உலக தூதரை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறானே, இது எதனால் தேர்வு செய்தான் தெரியுமா? உலக மக்களை எல்லாம் சமமாக்கியவர், உலக தூதருக்கு தகுதியானவர், அதனால் அல்லாஹ் தூதராக்கி விட்டார் அப்படின்னு சொல்றார். இன்னகலா அமுலகின் நபீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த செய்தியையும் சொல்றார். இப்ப நம்ம என்ன எழுதுறோம்னா, அல்லாஹ் நபியாக்குனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த விஷயத்துக்காக தான் நபியாக்குனா. நாலு பக்கம் துணியை விரிக்க சொல்லி, எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கமா பிடிக்க சொல்லி, உலக மக்களை எல்லாம் சமமாக்குறதுக்கு தான் அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு நுபுவத்தை, நபித்துவத்தை கொடுத்தானா? அப்படி சொல்றாரு இவரு. அதான் சொல்றாரு, உலக மக்களை எல்லாம் சமமாக்கியவர், உலக தூதருக்கு தகுதியானவர், அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அப்படிங்கிறாரு. இது பாரதூரமான விஷயம். ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹு அஅலமு ஹைஸு யஜஅலு ரிசாலத்தஹு, தன்னுடைய ரிசாலத்தை, தன்னுடைய நபித்துவத்தை எந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி எந்த விதத்துல கொடுக்கணும், எதை செய்ததனால் கொடுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியுங்கிறாங்க. அல்லாஹ்க்கு தெரிந்த மறைவான விஷயத்தை, இல்முல் கைபை இவர் கையில் எடுத்து பேசினார். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், குல் அத்து அல்லிமுல்லாஹ் பிதீனிக்கும், அட உங்களுடைய மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் எல்லாம் குர்ஆன்ல மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் வந்திருக்கிற இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்திலே உள்ளது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. இவர் அப்படித்தான் செஞ்சிருக்கிறார். இதை என்ன செய்யறாங்க? பலவிதமான கேள்விகள், சர்ச்சைகள் ஓடியதற்கு பின்னால் 10 நாள் இடைவெளிக்கு பின்பாக பொதுக்கூட்டத்திலே இதை ஒப்புக்கொள்கிறார். ஏன் சொல்றது? கேரளாவில் இப்ப சமீபத்துல இந்த வெள்ளை நிவாரணத்துக்கு போயிருந்தாங்க, புயல் நிவாரணத்துக்கு. அதுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி சந்திப்பு நடத்துறாங்க.
அதுல அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தௌஹீத் ஜமாஅத்துடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணுகிற பொழுது அந்த நேரம் தீபாவளி கட்டம் அவன் இன்விடேஷன் கொடுக்குறான், ஒவ்வொரு அந்த இதெல்லாம் கொடுக்குறான். அது தெரியாம கையில பட்டுச்சு சொல்றாங்க. சரி இருக்கட்டும், அல்லாஹு ஆலம். தெரியாம கையில பட்டு தீபாவளி வாழ்த்து சொல்வதை போல ஒரு போஸ்ட் கிரியேட் ஆகி தௌஹீத் ஜமாஅத்துடைய வெப்சைட்ல வந்துருச்சு. உண்மையிலே அவர் தெரியாமல் செய்ததாகவே இருக்கட்டும், கை தவறி வந்ததாகவே இருக்கட்டும், சாதாரண விஷயம் தான் அது. தீபாவளி வாழ்த்து சொல்ற என்ற விஷயம் உங்களுடைய பார்வையில் தெரியாமல் வந்தது என்றால் சாதாரணமான விஷயம் தானே. இதுக்கு மாநில பொதுச்செயலாளர் உட்கார்ந்துருக்கிறார், பக்கத்துல உட்கார்ந்து உடனே வீடியோ அன்னைக்கே வீடியோ எடுத்து இது தெரியாமல் நடந்தது, கை தவறி நடந்தது, பிஜே அணிகள் எப்படி எல்லாம் படப்படுறார்கள் தெரியுமா அப்படின்னு போட்டாங்க. சாதாரண விஷயத்துக்கு முன் வந்து நீங்க சொன்னவங்க நபிகள் நாயகத்துடைய நுபுவத்தை ஒருவர் கேலி செய்கிறார், கேவலப்படுத்தி பேசுகிறார், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுத்து பேசுகிறார், அதை 10 நாள் இடைவெளிக்கு பின்பாக சொல்லுகிறார்கள் என்றால் மார்க்கத்தை பற்றி உண்டான பார்வை, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய லட்சணம் இவரிடத்திலே எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக சொல்லிக் கொள்வோம். அடுத்த இறுதியாக இந்த எருமை மாட்டை பேசிவிட்டு முடிக்கலான் இருக்கிறேன். பாருங்கள், எருமை மாடு சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். என்ன சொல்கிறான்? சமானியத்த அஸ்வாஜி மினல் லானி ஸ்னைன் வ மினல் மாஸி ஸ்னைன் வ மினல் இப்லி ஸ்னைன் வ மினல் பக்ரி ஸ்னைன். அதாவது வெள்ளாட்டில் ஆண் பெண், வெள்ளை ஆடுறீங்கல்ல, அந்த வெள்ளை ஆட்டில் ஆண் பெண், செம்மறி ஆட்டில் ஆண் பெண். எத்தனாச்சு? வெள்ளாட்டில் ஆண் பெண், செம்மறி ஆட்டில் ஆண் பெண். எத்தனாச்சு? 4 ஆச்சு. அடுத்து இன்னொரு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வமினல் இப்லி ஸ்னைன், ஒட்டகத்தில் 2 ஆண் பெண். அதாவது குர்பானியுடைய சட்டத்தை பத்தி எல்லாம் பேசுறான். வெள்ளாட்டில் 2, செம்மறி ஆட்டில் ஆண் பெண் 2, ஒட்டகத்தில் ஆண் பெண் 2, வமினல் பக்ரி ஸ்னைன், மாட்டில் ஆண் பெண் 2 என்று சூரா 6வது அத்தியாயத்தினுடைய 143, 144 இந்த 2 வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சட்டம்? குர்பானி கொடுக்கிற பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆட்டுல 2 வகை இருக்கு, வெள்ளாடு இருக்கு, செம்மறி ஆடு இருக்கு. அதுல ஆண் பெண் ஜோடி, வெள்ளாட்டுல ஆண் பெண் ஜோடி 4, ஒட்டகத்துல ஆண் பெண் 2, 6 ஆச்சு. மாடுல ஆண் பெண் 2, 8. இந்த 8 விஷயங்களை அல்லாஹ் உதாரணம் கூறி இதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, குர்பானியை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த குர்பானி சம்பந்தமாக சித்தனா கிளப்பினவர் இவர் ரஹ்மத்துல்லாஹ் தான். எப்படி கிளப்புறாரு, அதை எப்படி மழுப்புறாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க இப்ப பார்க்கிறீர்கள். அதாவது இப்ப முதலாவது இப்ப பேசுறது என்னன்னு கேட்டா, இந்த எருமை மாடு குழப்பம் வந்ததற்கு பின்னால் தூத்துக்குடியில விளக்கம் என்கிற பெயரால் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்றாரு சொல்றாரு. ஆனா ஆரம்பத்துல பேசுறது 2வது வரும். ஃபர்ஸ்ட் நீங்க இத கேளுங்க. தூத்துக்குடியில பேசுறது என்ன தூதுக்குள்ள என்ன செய்யறாரு? எருமை மாட்டு விஷயத்துல நான் என்ன தப்பா பேசிட்டேன் கேட்டீங்களா இல்லையா? தூத்துக்குடியில பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் என்ன சொல்கிறார்? எருமை மாட்டு விஷயமாக நான் என்ன தப்பாக பேசிவிட்டேன்? மறுபடியும் கேளுங்க. என்ன தப்பா பேசினீங்க கேட்டாரா? அதுக்கு அவரே பதில் சொல்றாரு பாருங்க. எருமை குர்பானி கொடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அதனால் நாம் கொடுக்க கூடாது என்று சொல்லுவார்.
இப்ப நீங்க தெளிவா கேட்டிருக்கிறீங்க. அவரே கேள்வி கேட்டு பதில சொல்றாரு. தூத்துக்குடியில் அதை மறுத்து பேசுறாரு. நான் எருமை மாடு விஷயத்தில் அப்படி என்ன தவறாக பேசினேன்? தவறே இல்லையா? எந்த தவறுமே கிடையாதுங்க. ரமத்துல அவர் தெளிவா தான் மார்க்க சட்டத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? எருமை மாட்டை குர்பானி கொடுப்பது கூடாது என்கிற தெளிவான முடிவை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்று கேட்டால், எருமை மாடு சம்பந்தமாக முன்னாடியே எடுத்தாச்சு. இது இப்பெல்லாம் கிடையாது. முன்னாடியே நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. என்ன நிலைப்பாடு? இது விஷயமா அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. அறிஞர்கள் சிலர் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து எருமை மாடு சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்ல கிடையாது, அதனால சொல்லாத விஷயத்தை நாமே செய்யணும் என்று சில அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பெரும்பாலான அறிஞர்கள் எருமை மாடு என்பது மாட்டு இனத்தில் சேர்ந்தது தானே, அதனால் இதை கொடுக்கலாம் தானே என்று ஆக்கப்பூர்வமான ஆய்வுகளை வைத்து பல இமாம்கள் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். கொடுக்கிறதா இருந்தால் கொடுக்கலாம், கூடாது என்றால் வேண்டாம் என்றால் சொன்னால் நிறுத்திக் கொள்ளலாம். இப்படிங்கிறதா ஜமாத்துடைய நிலைப்பாடுகள். இந்த அடிப்படை இந்த நிலைப்பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மறுத்து பேசுறாரா? ஜமால் உஸ்மானிக்கு அவருக்கு தாயா இருக்கிற மாநில பேச்சாளர் இருக்கிறார் தமிழ் ஜமாத்துல. அவருக்கு போன் அடிச்சு கேட்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இது மாதிரியான விஷயங்கள் பரவுகிற பொழுது அவர்கிட்ட போன் அடிச்சு கேட்கிறாங்க, இந்த மாதிரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, இது வந்து எப்படி இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, குர்பானி கொடுக்குற எந்த தவறும் கிடையாது, கொடுத்துக்கிறோம், நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எந்த முடிவு எடுத்ததால இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த ரெண்டு ஆடியும் போட்டுறாங்க. ரஹ்மத்துல்லாஹ் சொல்வதையும் இவர் சொல்வதையும் மக்களிடத்திலே பரப்புகிறார்கள். பரப்பினால் இது இன்னும் மேலாக போகிறது. எப்படி? எம்ம சுலைமான் கேட்கிறாங்க, தமிழ் ஜமாத்துடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்ம சுலைமான் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹ் இப்படி கூடாதுன்னு சொல்லி ஃபத்வா கொடுத்திருக்கிறார், ஃபத்வால ஃபித்னா கிளப்பியிருக்கிறார், இந்த ஃபித்னாக்கு என்ன பதில்? ரஹ்மத்துல்லாஹ் சொல்றது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்ப ஒரு நாயம் மிக்க நேர்மை மிக்க மனிதனாக என்ன செய்யணும்? ரஹ்மத்துல்லாஹ் சொல்லினார் என்றால் சொன்னார் என்று சொல்ல வேண்டும். இல்லைங்க அப்படி சொல்லவில்லை என்றால் சொல்லவில்லை என்று சொல்ல வேண்டும். எதை வச்சு? ஆதாரத்தை வச்சு. ஆதாரத்தை வைத்து அதை இவர் சொன்னார், இல்லை சொல்லவில்லை, இதுதான் சொல்லணும். ஆனால் இவர் ரஹ்மத்துல்லாஹ் பேசின ஆடியோவையும் வீடியோவையும் கேட்டார் இல்லையான்னு தெரியல. அப்பட்டமாக சொல்லுகிறார், ரஹ்மத்துல்லாஹ் அப்படிலாம் பேசவே இல்லை, ரஹ்மத்துல்லாஹ் அப்படி பேசவே இல்லையே, குர்பானி கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, அப்பட்டமாக அப்படியே மறுக்கிறார். மறுபடியும் சொல்றார், இல்லைங்க அப்படி பேசியிருக்கிறாரு, கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார், அதனாலதான் உங்கள்கிட்ட போன் அடிச்சு கேட்கிறேன்னு சொல்றாரு. இல்ல அப்படிலாம் சொல்லலையே, மறுபடியும் மறுக்கிறார். அந்த ஆடியோக்கள் எல்லாம் பழைய இடங்களில் இருக்கிறது. அதை நாம் எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிரமத்துல இருக்கிறோம். கேட்டால் அதை நாம் என்ன செய்வோம்? யூடியூப்ல இருக்குது, எடுத்து தருவோம். இதையும் தாண்டி மாநில எப்படி போய் சொல்றாரு பாருங்க. தெரியாத விஷயத்தை என்ன செய்யணும்? தெரியலங்க, நான் கேட்கலங்க, கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லணும். அதை கூட சொல்லல. உண்மையிலே அவர் கேட்டிருந்தார், அப்பட்டமாக பொய்யை சொல்லி இருக்கிறார். இன்னும் மேல போகுது. மாநில தலைவராக இருக்கக்கூடிய சம்சுல்ஹா ரஹ்மானிட்ட குவைத்தில இருந்து ஒரு சகோதரர் என்ன செய்யறாரு? போராடிச்சு கேட்கிறாரு மாநில தலைவர்கிட்ட. மாநில தலைவர் சொல்லக்கூடிய பதில பாருங்க. முடிஞ்ச சரியா? மாநில தலைவர் என்ன செய்யறாரு? புதுசா வந்த ஆட்களுக்கு தான் ஏதோ நிலைப்பாடு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இவர் கேள்வி கேட்கிறாரு,
இப்பெல்லாம் போய்கிட்டு இருக்குது, சித்தனாக்கள் பரவிக்கிட்டு இருக்குது, ஆளுக்கால ஒண்ணு சொல்லி மார்க்கத்துல குழப்பத்துல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இன்னும் நிலைப்பாடுன்னு சொல்லி கேட்டா மசூரா பண்ணி சொல்றோம், என்ன மசூரா பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லி மாநில தலைவர் ஆய்வு பண்ணி சொல்றோங்கிறது வர மாட்டேங்குது வாயில. மசூரா பண்ணி சொல்றோம், ஆய்வு பண்ணி சொன்னதை எந்த அளவுக்கு லட்சணமா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஜமாத்துடைய நிலைப்பாடே தெரியாம இத்தனை ஆண்டு காலம் பயணித்திருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறப்ப எந்த அளவுக்கு உண்மையிலேயே ஆச்சரியப்பட, இந்த ஜமாத்துல நம்ம இருந்தோம், இப்படி எல்லாம மார்க்கத்தை ஒண்ணும் தெரியாம, சட்டங்கள் தெரியாம, சிறுக்கான வார்த்தைகளை, அவதூறான விஷயங்களை, விதாத்தான விஷயங்களை, மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களை செய்கிறார்கள் என்று இவ்வளவு விஷயங்கள் வந்து முடியல. இன்னும் பல விஷயங்கள் வந்து இருக்கிறது. எனக்கு டைம் கொடுத்த டைம் முடிச்சு தாண்டி போய்கிட்டு இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பல விஷயங்களை மார்க்கம் தொடர்பாக, மார்க்கத்தில் இல்லாத, நபிகள் நாயகம் காட்டி தராத பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த எருமை மாட்டு குறித்த அந்த முடிவு கூட முடிவு வந்து அறிவிச்சுட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. எப்படி வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க, அதனுடைய லட்சணம் என்ன அதுக்கு சொல்றாங்க, வியாக்கியான சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, திரை ஆய்வு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் எடுத்து முடிக்க வேண்டிய ஒரு மசாயல் சட்டம் தான் இது. இதற்கு 3 மாதம் டைம் எடுத்து ஓட விட்டு பிரச்சனைகளுக்கு நித்ராக்களை பண விட்டு மத்துவா கொடுக்குறாங்க. மத்துவா எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாம், எத்தனை கொடுக்கலாம் தெரியுமா? அது ஒரு மாட்டு இனம். எத்தனை முன்னாடியே சொன்னாங்க, மாட்டு இனமா? மாடு இனம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மாதம். 3 மாசம் இதுக்கு சுத்தி சுத்தி பார்த்திருப்பாங்க போல இருக்கு, செர்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க போல இருக்குது. எருமை மாடு மாட்டு இனமா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு 3 மாதம். உலகத்துல இந்த மாதிரி அறிவிஞானிகளை, இந்த மாதிரி ஆய்வு குழுக்களை நம்மால் பார்க்க. அப்ப இன்னும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மாடு பால் கறக்கிறது, பால் தருகிறது, எருமை மாடு பால் கறக்கிறது, மாடு சுமை சுமக்கிறது,